ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்க்கலாம் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. ஸோ என்னோட சேனல் நியூவாக வீடியோ அப்டேட் பண்ண அப்படின்னா நோட்டிஃபை ஆகும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபன்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் கண்டினியூஷன் தான் பார்த்தீங்கன்னா வந்து இது. ஸோ இது வந்து நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் போன இடம். நாங்கள் வந்து அம்பநாடு எஸ்டேட் கீழேருந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஸோ போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வியூஸ்லாம் இருந்துச்சுங்க. ஸோ இந்த இடத்த பாருங்களேன், செம்மையாக இருக்கலாம் பார்க்குறதுக்கு. இந்த இடத்துக்கு மேலே போகணும் ஆசையாக இருக்குது, ஆனால் போகிறதுக்கு தான் வழி இல்லை. நம்ம வண்டி போச்சுன்னா கீழே ரிட்டன் வர முடியாத அளவுக்கு இருக்குதுங்க. ஸோ இங்கே பாருங்கள், வியூவை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அப்படியே ஃபுல்லாக பச்சை பசைன்னு செம்மையாக இருக்குதுங்க. ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ வர்றவங்க பார்த்து போங்க, அந்த இடத்துல போய் உள்ளே போய் என்ன எட்டிருக்கீங்க எட்டி பார்க்காதீங்க, மண்டையில் அடிச்சிடும். ஸோ இதுதான் அம்பநாடோட எஸ்டேட்டோட என்ட்ரன்ஸுங்க. இந்த இடத்த பாருங்கள், செம்மையாக இருக்குதுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உள்ள ஒரு கேட் இருக்கா, ஸோ அந்த கேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செக்யூரிட்டி இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம உள்ளே போகிறதுக்கு. ஸோ அதனால் நாங்கள் வந்து 3 பைக்கில் வந்திருக்கோம், 3 பேர். இன்னும் ஒரு டிக்கெட் வந்து இன்னும் கீழே நிற்கிதுன்னு மேலே வரல, என்னன்னு தெரியல. ஸோ அதனால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து வியூ வேறு லெவலில் இருக்குது. பட் அந்த டெம்பரேச்சர் ட்ராப் அப்படிங்கிறது வந்து பெருசாக என்னால் ஃபீல் பண்ண முடியல இந்த நேரத்தில்ங்க. ஸோ ஒரு வழியாக அம்பநாடு எஸ்டேட் மேலே டாப் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். அவங்க சொல்லி அனுப்புனது என்ன பார்த்தீங்கன்னா வந்து மேலே வர போங்க ப்ரோ, அதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போங்க, அதுக்கப்புறம் போகாதீங்க. அதில் வந்து நாங்கள் போர்டு எழுதி போட்டிருப்போம், ஸோ அந்த போர்டுக்கு அப்புறம் போகாதீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரும்போது அந்த இடத்துல போர்டு இருந்துச்சு, அதை தாண்டி போகல நாங்களும். அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து நிறைய செக் போஸ்ட்லாம் வச்சுருப்பாங்க, பட் யானை நிறைய இருக்கிறதுனால அதெல்லாம் அடித்து நொறுக்கிடுச்சு அப்படி சொன்னாங்க. பட் இந்த இடத்துல வியூ பாயிண்ட்டை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ இதே நேரம் வந்து இங்கே மழை பெஞ்சதுன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். பட் நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா வந்து வெயில் போட்டு மண்டையை பொழக்குதுங்க. ஸோ ஆக்சுவல் பார்த்திங்கன்னா வந்து மழை பெய்யுங்கிற நம்பிக்கையில் தான் வந்தோம். இடம் வேறு லெவலில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா வந்து ட்ரோன் வச்சுட்டு இருக்கோம். ஸோ ட்ரோன் ஷாட்ஸை பார்க்கணும். 3, 2, 1. மேலே ட்ரோனை ஏற்றனோடனே பார்த்தீங்கன்னா வந்து சரியான மழைங்க, அடித்து ஊற்ற வச்சுட்டோம்னா பயந்து போயிட்டு கடை ட்ரோனை கீழே இறக்கி ட்ரோனை உள்ளே வச்சு வண்டிக்குள்ளே பேக் பண்ணிட்டு ஓடி வரோம். அதுக்குள்ளே மழை நின்று போச்சுங்க. அட பாதிகளா அப்படின்னு ஆகிட்டுங்க. ஸோ அதே நேரம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. நாங்கள் வந்து ஆக்சுவலி இந்த இடம் வந்து ரொம்ப வந்து ஒரு லோன்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி வந்தோம். பட் நிறைய பேர் வராங்க. ஸோ பிரச்சனை கிடையாது, ஃபேமிலியாக கூட வரலாம், நம்ம சேஃப் தான். நாங்கள் வந்து மழை பெஞ்ச உடனே சார் செம்ம மழை பெய்யுது, செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா மக்கா மேலே ஏறி கீழே ட்ரோனை இறக்கி நாங்கள் போய் உள்ளே போய் வச்சுட்டு வரதுக்குள்ளே மழை நின்றுச்சுங்க. ஸோ நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா வந்து மிஸ்ட்டும் பெருசாக இல்லை அண்ட் வந்து மழையும் பெருசாக இல்லைங்க. பட்
இந்த சீசன் தான் ஸ்டார்டிங் டைமு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த மழை பெய்யுறது, அந்த ஒரு மிஸ்ட் ஃபார்மேஷன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அண்ட் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த லொக்கேஷனில் நல்லா மழை லைட்டாக தூத்திக்கிட்டு இருக்குது, நல்லா இந்த ட்ரிசில் இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த இடத்துல உட்காந்து நம்ம வந்து இந்த வியூவை என்ஜாய் பண்ணுறது வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ நிச்சயமாக வந்து அம்பநாடு எஸ்டேட் விசிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எஸ், இந்த டைம் தான் பர்ஃபெக்ட் ஸ்பாட் டு விசிட் அம்பநாடுங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து அடிக்கிற வெயில் தாங்க முடியாமல் கீழே இறங்கிடலாம் சொல்லி பிளான் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா வந்து நாங்கள் வந்து வந்தது வந்து ஒரு நல்ல கிளைமேட் என்ஜாய் பண்ணதுக்கு, பட் நாங்கள் வந்த நேரத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து சரியான வெயில் அடிக்குது. அதனால் சரி கிளம்பலாம்னு சொல்லி கிளம்பிட்டோங்க. இங்கே பார்த்தீங்களா, நம்ம கிளம்பிட்டோம், நம்மால் மேலே உட்காந்து இன்னும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஒருத்தன் கிளம்பிட்டான், அவன் நீட்டாக நிழலில் போய் நிற்கிறான் பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு நிற்க முடியலன்னு சொல்லி நிழலில் போய் நிற்கிறான். ஸோ வாங்க நம்மளும் கிளம்பலாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எங்கே கிளம்பிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து சரிங்க ஏறிக்கிறேன். ஸோ ஆக்சுவலி வந்து நாங்கள் வரும்போதே வந்து இன்னொரு வியூ பாயிண்ட் போட்டோம் கீழே. நம்ம ஆக்சுவலி வரும்போது ஒருத்தவங்க வந்து கேட்டாங்களா நம்மகிட்ட, இந்த ரூட்டு மேலே போகுமான்னு சொல்லி. நாங்களே புதுசு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ அந்த இடத்துல வியூ பாயிண்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த டீ எஸ்டேட் இருக்கா, ஸோ டீ எஸ்டேட் பார்த்த மாதிரி அந்த லொக்கேஷன் இருந்துச்சுங்க. ஏன் அப்படின்னா அந்த பாறை வந்து செம்மையாக டீப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த இடத்துக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து லைட்டாக மழை பெஞ்சதா, இன்னொரு மேகம் வந்து நான் வந்து அந்த சைடு வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வந்துச்சு அப்படின்னா வந்து வேறு லெவலில் மழை பெய்யும். இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம், கீழே போய் உட்காந்து ஒரு 15-20 மினிட்ஸ் உட்காருவோம். அதுக்கப்புறம் வேறு எங்கேயா போகலாமா பிளான் பண்ணிக்கலாங்க. ஏன்னா வந்து ட்ரிவாண்ட்ரம் லூலு மால் போகலாம் பிளான் இருக்குது. பட்டு எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரில. பிகாஸ் இங்கே வந்து நாங்கள் இன்னும் 2-3 லொக்கேஷன்ஸ் வந்து நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்குறோங்க. பார்க்கலாம் ஓகேவா இல்லையான்னு. போகும்போதும் பார்த்திங்கன்னா அந்த ரோடு பார்த்திங்கன்னா இந்த இடம் மட்டும் மோசமாக இருந்துச்சா, இந்த இடம் வந்து நல்லா மழை பெஞ்சு அந்த ரோடு இழுத்துட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேங்க. நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா வந்து கீழே போகிறதுக்குள்ளே பேக் பிரேக் ஹீட் ஆயிருன்னு நினைக்கிறேன். ஹீட் ஆகிட்டு நம்ம அப்படியே ஓரமாக ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சி போகணும், இல்லைனா கியர் டவுன் பண்ணி தான் போகணும். ஏன்னா நம்ம வண்டியோட வெயிட் வந்து ஹெவியாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பேக் பிரேக் யூஸ் பண்ணாலே டக்குன்னு ஹீட் ஆயிருதுங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்டாக் பிரேக் பேட்ச் மட்டும் யூஸ் பண்ணணும். அதாவது ஸ்டாக் பிரேக் பேட்ச் அப்படின்னா சிண்டர்ட் பேட்ச் இல்லைனா வந்து செராமிக் பேட்ச், இந்த ரெண்டு ஏதாவது ஒரு பேட்ச் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா செராமிக் பேட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிண்டர்ட் பேட்ச் தான் ஆக்சுவலி தேடி அந்த இடம் தான் சொன்னாங்க. சரிங்க, நான் வந்து இது நிப்பாட்டிட்டு நம்ம வந்து இன்னொரு இடத்துல வியூ பாயிண்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், உட்காரத்துக்கு தான் வழியெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் அதில் வந்து எல்லோ கலர் லைன் போட்டுருக்காங்களா, அதை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லி நீட்டாக போட்டிருக்காங்க. என்ன மறுபடியும் பின்னாடி இந்த 2 பேரையும் காணும். அந்த ஒரு டிக்கெட் வந்து இன்னொன்று காணும். ஸோ ட்ரோன் ஷாட்ஸ் பார்த்துப்பீங்க நினைக்கிறேன், செம்மையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து அந்த இடத்துல வந்து அங்கே வந்து பிளான் நிறைய பண்ணோம். என்னென்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டீர் சான்ச்சுரி இருக்குது. ஸோ அங்கே போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோங்க. அதுக்கப்புறம் டீர் சான்ச்சுரி முடிச்சுட்டு என்ன பிளான்லாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விஜய் இருக்கானா அந்த டாமினாவில் வரலாம். ஸோ அந்த பையன் சொன்னால் ப்ரோ பக்கத்தில் வந்து ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது. ஸோ பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினது அப்படின்னா, அப்படியா பிரிட்டிஷ்காரன் கட்டினது இன்னுமா இருக்குது, வா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஓகே அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம் சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் செம்மையாக பசிச்சுட்டு ஸோ நிச்சயம் சாப்பிட்ணுன்னு சொல்லி பிளான் பண்ணோம். அங்கே கேட்டோம், அவங்க பார்த்திங்கன்னா கீழே ஒரு கடை இருக்குது, அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதான் வந்துருக்குறோம். இந்த இடத்துல தான் இருக்குது கடை. நம்ம வந்து அப்படியே போய் கடையில் போய் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. வந்த உடனே வெல்கம் பண்ணதுக்கு யார் வரான்னு பார்த்தீங்கன்னா 2 பூனை வந்து எங்களை வெல்கம் பண்ணிட்டு இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா நாங்கள் கையில் சாப்பாடு வச்சுருந்தோம், சாப்பாடுக்காக வந்துச்சு. சரி ஓகே, நாங்கள் வந்து வடை சாப்பிட்டோமா, வடையை சரி ரைட் அது கொடுப்போம் சொல்லி கொடுத்தா அந்த வெள்ளை கலர் பூனை ஆட்டையை போட்டு ஓடுதுங்க. ஹோட்டல் நினச்ச உடனே பெரிய பிரம்மாண்டமாக இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. பட் ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா வந்து அந்த ஓல்டு ஸ்டைல் டிப்பிக்கல் கேரளா ஸ்டைலில் உள்ள அந்த வந்து ஓடு போட்டு அந்த ஓல்டு செட்டப்பில் வந்து வேறு லெவலில் இருக்குங்க இடமே பார்க்கறதுக்கு. நம்ம ஹெல்மெட் பார்த்திங்களா, தமிழ்நாட்டிலேருந்து வரீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, சாப்பாடு இவ்வளோ பெருசு தான் இருக்கும். பட் இந்த சாப்பாடு வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க எப்போவுமே. ஆக்சுவலி வந்து நாங்கள் வாங்கினது வந்து நான்வெஜ், அதாவது வந்து சாம்பார் ரசம் எல்லாமே உண்டு, ப்ளஸ் வந்து ஃபிஷ் வாங்கியிருந்தோங்க. ஃபிஷ் ஃப்ரை
வேறு லெவலில் இருக்குங்க. பார்க்கறதுக்கே செமையாக இருக்குது. எனக்கு வந்து பர்சனலாக இந்த சோறு ரொம்பவே பிடிக்குதுங்க. ஸோ இந்த இடத்துல தான் டீ குடிச்சோங்க. டீ வந்து ஓகே நல்லா இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதான் ஹோட்டல் பார்த்தீங்களா, டிப்பிக்கல் கேரளா ஸ்டைல். அப்படியே செம்மையாக இருக்குது. வெளியேருந்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. உள்ளே போன அப்படியே டெம்பரேச்சர் ட்ராப்புங்க, செம்மையாக இருந்துச்சு. அண்ட் மேலே ரோடு போதா அது வந்து சன்செட் பாயிண்ட்டாக. நைட்டு வரைக்கும் நம்ம மேலே உட்காரலாம். 300 கிலோமீட்டர்ஸ் வந்து நடக்கணுமா. வாய்ப்பில் ராஜான்னு கிளம்பிட்டோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து அந்த சன்செட்டு பாயிண்ட் போகலாம் சொல்லி யோசிச்சோங்க ஃபஸ்ட்டு. சன்செட் பாயிண்ட் மேலே போயிட்டு நம்ம வந்து ஸ்டே பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். அதுக்கப்புறம் அந்த சைடில் ஒன்று எழுதிச்சு 3.5 கிலோமீட்டர்ஸ்னு. அப்படியே 2 செகண்ட் யோசித்தோம், நமக்கு இருக்கிறதுக்கு தேவையா கோவி இது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நாங்கள் வந்து வேண்டாம் நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோங்க. என்னென்னா வந்து நம்ம இன்னொரு 3 ஸ்பாட்ஸ் வச்சுருக்கோம். சரி 3 ஸ்பாட் வர போகணும். அதனால் வந்து சரி ஓகே சன்செட்லாம் பார்த்துட்டு இங்கே உட்காந்துருந்தோன்னா அடுத்து நம்ம கீழே எங்களுக்குள்ளே வாழ்க்கையை வெறுத்துருவோம். அதனால் கிளம்புவோம் சொல்லி கிளம்பிட்டோங்க. இல்லைன்னா நீங்கள் வரீங்க அப்படின்னா அம்பநாடு மட்டும் வரீங்க அப்படின்னா சன்செட் பாயிண்ட் நீங்கள் பார்த்துட்டு போங்க. வேறு லெவலில் இருக்கும் சன்செட் நினைக்கிறேன். இப்போ போகும்போது இவ்வளோ என்னால் காமிக்க முடியல. ஏன் அப்படின்னா வந்து 2 கேமராவும் அவுட்டு. ஏன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க இது 360 பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது. என்னென்னா வந்து இப்படி மவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மவுண்ட் பண்ணினா வந்து ஆன் பண்ணி ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹேங் ஆகுது. ஸோ ஹேங் ஆனோடனே நான் என்ன சார் ஹேங் தான் ஆகுது. நம்ம கோப்ரோலாம் பார்த்திங்கன்னா ஹேங் ஆச்சு அப்படின்னா வந்து பேட்டரி எடுத்து பண்ணோம் அப்படின்னா சரியாயிடும். பட் உள்ள ஃபுட்டேஜஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். பட் 360 என்ன ஆகுது அப்படின்னா நான் அந்த ஃபுட்டேஜ் எடுக்கிறேன்னா ஸோ எடுத்த ஃபுட்டேஜும் ஹேங் ஆன உடனே மொத்த ஃபுட்டேஜ் அந்த மொத்த மெமரி கார்டும் ஃபார்மட் ஆகிடுது. ஃபார்மட் ஆகிட்டு ரீசெட் ஆகிடுதுங்க. அதாவது மொத்த கேமராவும் ரீசெட் ஆகிடுது. அது காண்டாவது என்ன இலவுன்னு தெரியலைங்க. அதனால் பார்த்திங்கன்னா வந்து நான் இப்போ வந்து எப்படின்னா ஒரு ஃபுட்டேஜ் எடுக்கிறேன், வண்டி நிப்பாட்டின உடனே அதாவது எங்கள் இடத்துல நிப்பாட்டுறேன் அப்படின்னா அது ஃபுட்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. வேறு வழியே இல்லை. இடத்த பார்த்திங்களா வேறு லெவலில் இருக்குங்களா. ஸோ செம்ம குவாய்ட்டாக சூப்பராக இருக்குது. நம்ம வண்டி சவுண்டு மட்டும்தான் இருக்குதுங்க. என்ஜாய் பண்ணலாங்க அந்த இடத்த. நாங்கள் வந்த நேரமோ என்னமோ தெரில, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வெதர் வந்து எங்களுக்கு கிடைக்கலங்க. பட் நிச்சயம் சொல்கிறேன் மழை பெய்கிற டைம் இதுதான் ஸ்டார்டிங். ஜூன் மாதம் தான் ஸ்டார்டிங்கு. நீங்கள் ஜூன் எண்டு ஜூலை ஸ்டார்டிங்லாம் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த இடம் வேறு லெவலில் இருக்கும் நான் அடித்து சொல்லுவேங்க. அண்ட் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து அம்பநாடு எஸ்டேட் கீழே இன்னொரு ரூட் இருக்குது. ஸோ அது என்ன ரோடு பார்த்தீங்கன்னா வந்து அம்பநாடுலேருந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து தென்மலை போயிடலாம். ஸோ அந்த ரோடு தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணோம். பட் அங்கே போயிட்டு நாங்கள் கேட்டோம் இந்த மாதிரி வந்து நாங்கள் அந்த ரோட்டில் போகிறோம்னு சொன்னோம். இல்லை ப்ரோ அங்கே கரடி நிறைய அலைஞ்சிட்டு இருக்குது. ஸோ அதனால் கரடி இருக்கிறதுனால வந்து நிறைய வந்து உடச்சி போடுது. ஸோ அதனால் இப்போ வந்து நீங்கள் போக வேண்டாம், இன்னொரு நாள் வாங்க நாங்கள் விட்ருவோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா அது வந்தது வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லி சரி ஓகே நாங்கள் இந்த ரோட்டில் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேருந்து தென்மலைக்கு போய்க்கிறோம் சொல்லி வந்துட்டோங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து அம்பநாடு எஸ்டேட்லேருந்து கீழே இறங்கி நம்ம மெயின் ரோடு பிடிச்சாச்சுங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து டீல் சென்ச்சுரி. ஸோ நம்ம தென்மலை பக்கத்தில் இருக்கிற டீல் சென்ச்சுரி தான் போய்கிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நம்ம வந்து மான்களை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஹேங்கி பிரிட்ஜ் போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு 6-7 நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்படின்னா வந்து நிச்சயம் வந்து நாங்கள் வந்து ட்ரிவாண்ட்ரம் போயிருக்கோம். ஸோ ட்ரிவாண்ட்ரம் லூலு மால் போயிடுச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே நைட் அங்கே வந்து 10-11 போல் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து வீட்டுக்கு போகலாம் சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். பார்க்கலாம். நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ரூட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் இந்த ட்ராவலுக்கு. அதாவது வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு குயிக்கான வேலைக்கு ட்ரிவாண்டத்தில் அப்படின்னா வந்து நான் மேக்ஸிமம் வந்து நாகர்கோவில் தான் சூஸ் பண்ணுவேன். பட் ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, ஒரு டென்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் வந்து இந்த ரூட் சூஸ் பண்ணேன். ஏன் அப்படின்னா வந்து நேச்சர். ஸோ நேச்சர் வந்து நிச்சயம் வந்து நம்ம வந்து ஒரு ரைட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும். அதனால பார்த்திங்கன்னா வந்து இந்த ரோடு நான் அடிக்கடி சூஸ் பண்ணுவேன். நான் கேரளா போனேன் அப்படின்னாலே வந்து ட்ரிவாண்ட்ரம் போனேன்னா எனக்கு அதுதான் பக்கம். ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து நாகர்கோவில் வழியாக போனால் தான் பக்கம். ஸோ இந்த இடம் ஞாபகம் இருக்கா 13 பிரிட்ஜஸ். ஸோ 13 லெக் உள்ள பிரிட்ஜ். இந்த மேலே உள்ள ட்ரெயினில் பார்த்திங்கன்னா வந்து நான் போகணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருக்கேன். என்றைக்கா ஒரு நாள் போகணுங்க. ஸோ திருநெல்வேலிலேருந்து எப்படி ட்ரெயின் இருக்குதுன்னு தெரியல நமக்கு. அதனால் ட்ரெயின் போய் விசாரிச்சுட்டு மேலே போகணும்னு ஆசை. பார்க்கலாம் மேலே போகிறதுக்கு டைம் இருந்தால் போகலாங்க. வரும்போதா ஐயோ போய் நிப்பாட்டிக்கலாமோ. சரி ஓகே போகலாம், டைம் இல்லை. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஎஸ் சென்ச்சுரி போயிட்டு நம்ம பார்க்கலாங்க. நான் மேக்ஸிமம் இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம் அண்ட் வந்து நான் வந்து டென்ஷனாக இருக்குது ஒரு இடத்துலேருந்து எஸ்கேப் போகணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த ரோட் சூஸ் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா ட்ரிவாண்டத்தில் ஒர்க் இருக்குது அப்படின்னா வந்து நான் 90% வந்து 100% வந்து நான் ஆரூர் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஃபாஸ்ட்டாக போயிடலாம். அங்கேருந்து நாகர்கோவில் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். அதுக்கப்புறம் மார்த்தாண்டம் தாண்டோன்னு அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் ட்ரிவாண்ட்ரம் போயிடுவாங்க. இதுதான் வந்து நம்ம வந்து தென்காசிலேருந்து கேரளாவுக்கு ஒரு போக வேண்டிய மெயின் ரூட்டுங்க. வேறு ரோடே கிடையாது, இந்த ரோடு தான் மெயின். இந்த ரோடை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் 2 சைடும் ஃபுல்லாக மரம் இருக்குது. நம்ம இதில் வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டலாங்க வண்டியை.
பட் ஒன் திங் வந்து நம்ம வந்து நினச்சிக்க வேண்டியது ஸ்பீட் லிமிட். ஸோ ஸ்பீட் லிமிட் பார்த்திங்கன்னா வந்து பார்த்து ஓட்டுங்க. அங்கங்கே போலீஸ் இருப்பாங்க, நிச்சயம் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து சேஃபாக ஓட்டணும். ஏன் அப்படின்னா வந்து சிங்கிள் ரோடா, அதனால் யார் யார் ஓவர்டேக் பண்ணி எப்படி வருவாங்கன்னு சொல்லி நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாதுங்க. 0% நாலேஜ். ஏன்னா வந்து ஒரு டர்ன்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக பிளைண்டு தான். ஸோ அந்த பிளைண்டில் திரும்பும்போது பார்த்திங்கன்னா யாராவது ஓவர்டேக் அடிச்சு விட்டாங்கன்னா நமக்கு ரொம்பவே ரிஸ்க். அதனால் அதுக்கு வந்து கொஞ்சம் பார்த்தே ஓட்டுங்க நீங்கள். ஸோ நம்மள மாதிரி இன்னொரு இன்டர்செப்டர் முன்னாடி போகுது. ஆனால் வந்து அது வந்து புதுசு நினைக்கிறேன். நம்மளோட வந்து BS4, அது BS6ன்னு நினைக்கிறேங்க. ஆமாம் BS6. அந்த ஹெட்லைட்டுக்கு நல்லா இருக்குதுங்க. ஹெட்லைட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து அந்த பிளாக் கலர் வந்து நமக்கு வந்து சில்வர் கலர் வரும். ஏன் சில்வர் கலர் ஏன் வந்து வேண்டாம்னு நினைக்கிறேன்னா உள்ளே வந்து ஒரு உடஞ்சிட்டு ஒரு நட்டு மட்டும் உடஞ்சிச்சு. நம்ம ஓவர்டேக் வச்சதுனால வந்து உடஞ்சிருச்சு. அதை மாற்றணும். இந்த பிளாக்கு பார்க்க அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் பிளாக் வாங்கலாம். அதெல்லாம் வாங்குறது இருக்குண்டா. நிறைய வேலை இருக்குது வண்டியில். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டயர் மாற்றணும். டயர் வந்து ரொம்ப மோசமான நிலைமை ஆகிட்டு அந்த மண்டையில் முடியலன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து பின்னாடி இருக்குது. 2 சைடில் மட்டும் 4 கோடு இருக்குது. நடுவில் பார்த்திங்கன்னா வந்து ஒன்றுமே இல்லை. வெறும் வந்து ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் வந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கருப்பு கலர் பேப்பரில் பார்த்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக ஸ்வைன்னு இருக்குது. அதனால் மழை பெஞ்சது அப்படின்னா செம்ம ரிஸ்க்கு நான் வண்டி ஓட்டுறது. ஆமாம், நான் ஏன் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கேன்? ஸோ ஆக்சுவலி வந்து அதுக்கு முன்னாடி லெஃப்ட்டில் திரும்பினா நேராக தென்மலை போயிடும். பட் டிகிரி செஞ்சுட்டு நான் வந்து இன்னும் மேப்பு போடலைங்க. மேப் போடாமல் நான் பாட்டு போய்கிட்டே இருக்கிறேன். இந்த லெஃப்டா ரைட்டா? ரைட்டு போகலாமா? ஸோ 2 சைடும் போகலாங்க. 2 ரோட்லேயும் போகலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிப்பாட்டிட்டு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் எந்த ரோட்டில் போகலான்னு சொல்லி. அவன் ஜாஸ்பரையும் காணும், அவனும் வரட்டும். சரிங்க, அந்த லெஃப்ட்லேயே போயிடலாங்க நம்ம. என்ன அது இப்படியே போகலாமா? சரி, ஓகே. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து அந்த லெஃப்ட்டில் போகலாம்னு நினச்சேன். பட் இவங்க வந்து அப்படி இப்படியே போயிடலாம்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து அது கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குமோ, அது கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருக்குமா பார்த்தாலே தெரியுது. டிராஃபிக் இல்லாத மாதிரி தான். சரி, ஓகே, போகலாங்க. நம்ம பார்த்திங்கன்னா வந்து போகும்போது ஒரு ஹுட்டிலாம் போட்டு போனோம். கீழே இறங்கும்போது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பேக்கில் ஒரு 2 சைட் பேனேஜ் இருக்கா. சைட் பேனேஜ் பார்த்திங்கன்னா வந்து 2 போல்ட்டும் லூஸ் ஆகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே ஆட ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதனால் வந்து டிம்முன்னு போட்டு அது வரும்போது வந்து ரொம்ப மோசமாக வந்தோம். டிம்முன்னு போட்டு வந்தோமா. அதனால் பார்த்திங்கன்னா 2 சைடு லூஸ் ஆகிடுச்சு. அதை டைட் பண்ணதுக்காக பார்த்திங்கன்னா இறங்கி அந்த பாக்ஸை ஃபுல்லாக கழட்டினா மட்டும் தான் டைட் பண்ண முடியும். ஸோ கழட்டி டைட் பண்ணதில் பார்த்திங்கன்னா செம்மையாக வேர்த்துருச்சுங்க. மோசமாக நிலைமை ஹுட்டி. அதனால் அது கழட்டிட்டு பார்த்திங்கன்னா வந்து நார்மல் சட்டையை போட்டாச்சு. ஏன் ப்ரோ ஜாக்கெட் கீட்லாம் போட்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜாக்கெட் தான் எடுத்து வச்சேன். ஜாக்கெட்டு, க்ளவு எல்லாமே எடுத்து வச்சேன். நம்ம க்ளவு தான் போச்சு. நான் நார்மலாக ஒரு 600 ருபீஸ்க்கு ஒரு க்ளவ் வாங்கினேன். அந்த க்ளவுலாம் எல்லாமே எடுத்து வச்சேன். எடுத்து வச்சதுக்கப்புறம் யோசித்தேன், மழை பெஞ்சதுன்னா எங்கே கொண்டு வைக்க அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா வந்து நம்ம ட்ரோன் கொண்டு வந்துருக்கோம், கேமரா கொண்டு வந்துருக்கோம். அதுக்கப்புறம் 2 கோப்ரோவும் ஒரு 360 இருக்குது. அதுக்கப்புறம் தேவையான ட்ரெஸ்லாம் வச்சுருக்கிறேன். அப்புறம் ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில் எல்லாமே இருக்குது. அதனால் 2 சைடும் ஃபுல்லாகிடுச்சு. 3rd டப்பா நான் வைக்கல. நான் வந்து 3rd டப்பா வச்சுருக்கணும், மறந்துட்டேன். அது வைக்க வேணாம், 2 போதும்னு நினச்சி வந்துட்டேங்க. அதனால் பார்த்திங்கன்னா வந்து என்ன ஆச்சுன்னா இடம் ஸ்பேஸ் இல்லாமல் போச்சு. அதனால் வந்து நான் வந்து ஜாக்கெட் எதுவுமே எடுத்து வரல. ஜாக்கெட் வந்து நம்ம வந்து பக்கத்தில் தான் போகிறதுனால வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. பட் எங்கே போனாலும் ஜாக்கெட்டு மேக்ஸிமம் வந்து கையில் க்ளவ் போட்டுக்கோங்க. ஸோ க்ளவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. க்ளவ் மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜாக்கெட்டு. 3rd ப்ரிஃபரன்ஸ், அதை கடைசி ப்ரிஃபரன்ஸை வந்து ஒரு ரைடிங் பேண்ட் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து க்ளவு, 2வது வந்து பூட்டு, 3வது வந்து ஜாக்கெட்டு, 4வது பார்த்திங்கன்னா நம்ம பேண்ட் வச்சுக்கலாங்க. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நம்ம எதுவுமே எட்டு வரல. ஏன்னா வந்து மலையில் நினைய போகிறோம், ஜாலியாக இருக்க போகிறோம்னு வந்தோம். நமக்கு கிடைத்ததோ எங்கடா வந்தீங்க, மழையாவது மண்ணாவது, வெயிலில் போய் நினைக்க சாவுங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. செம்மையாக வலிக்க வேண்டியது வலிக்குது. அதனால் பார்த்திங்கன்னா வந்து என்ஜின்னு கொஞ்சம் நேரம் ஓட்டிக்கிட்டு இருக்கேங்க. சத்தியமாக பார்த்திங்கன்னா வந்து இந்த சீட்டு ஒப்பேராது. நம்ம பழைய சீட்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நல்லா புசுன்னு இருக்குமா. அதனால் பார்த்திங்கன்னா வந்து ரைட் பண்ண செம்மையாக இருக்கும். இப்போ வந்து அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா வந்து பூனை வந்து நல்லா பிரண்டி வச்சு நல்லா செஞ்சுட்டு போயிட்டு, அதனால் பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாகவே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டாக் சீட்டாக வச்சுருக்கோம். இப்போ ஸ்டாக் சீட்டில் பார்த்திங்கன்னா உட்கார முடியலைங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருந்தால் தான் இருக்குது. 100 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் ஓட்ட முடியுது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து வலிக்குது. ஸோ பார்க்கிங் எங்கே போட
ஸோ அங்கே போட்டுடலாம். அங்கே இடம் இருக்குது, பஸ்ஸுக்கு முன்னாடி இடம் இருக்குது, அங்கே போடலாம். நமக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 பைக் விட்ற அளவுக்கு ஜம்முன்னு இடம் விட்ருக்கேன். 3 விடணுமோ? சரி, ஓகே, பிரச்சனை கிடையாது. நம்ம மேலே விடலாம், மீதி 2 பேர் கீழே விட்டுறலாங்க. ஏன்னா நம்ம வண்டி தான் நிற்கிறதுக்கு கஷ்டம். அங்கே 2 வண்டி வெயிட்டு கம்மி, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக நின்றும். நம்ம வண்டி தான் பார்த்தீங்கன்னா வந்து வெயிட்டு கூட. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் எத்தனை மான் பார்த்தோம், அண்ட் எங்கே போனோம், ட்ரிவாண்ட்ரம் போனோமா இல்லையான்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் ஜேவி வீல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.